சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த 2021 ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே முதல் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையை நாம் தொடக்கும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆரம்பத்தில் துதியிலிருந்து ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே வார்த்தையின் மூலியமாகவும் தொடர்ந்து ஆண்டவரே நடைபெறுகிற நற்கரணை ஆராதனையிலும் தொடர்ந்து ஆண்டவரே இறுதி வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக இந்த ஆராதனையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வீடுகளிலே இருந்து ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உடைய பிரசனத்தினாலும் உடைய மகிமையினாலும் அவர்கள் நிரப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2021 முதல் வாரத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் தொடர்ந்து நம்மளை ஆராதனைக்குள்ளாக நம்மளை வழிநடத்தும்படியாக நம் மத்தியிலே இருக்கிற அன்பு சகோதரர் சைமன் மற்றும் அவர்கள் குழுவினர்கள் நம்மளை ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். நாம் ஆயத்தத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இருக்கிற இடங்களிலே நம்மளை தேவனுக்கு முன்பாக தேவனை துதிக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளுக்கு கூட ஆண்டவரே இந்த ஆராதனை பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவரை எங்களை நடத்தும்படிக்காக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரீ பாபா பா சந்தோர ரீ கல பல 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 பல. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. என்னோடு சேர்ந்து அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. மாமா, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
ரீமமமமமமமசே ஹல்லேலூயா கரலபலபலபலபலபா. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா உம்மை விட்டு வாழ முடியாதையா என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் தேவனே. அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ. ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ. என் அன்பே என் உயிரே நீரே என் தேவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. அன்பே என் உயிரே நீரே என் தேவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீ. ஒரு தாயை போல என்னோடு தேற்றினீ. ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீ. என் அன்பே என் உயிரே நீரே என் தேவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. அன்பே என் உயிரே நீரே என் தேவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம். மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. சந்தோஷ நிறைவுடன் அவர் சந்நிதி முன் வருவோம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சந்தோஷ நிறைவுடன் அவர் சந்நிதி முன் வருவோம். சேனைகளின் கர்த்தரே,
பரிசுத்தர் என்று சொல்லுவோம். ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம். மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சகலமும் படைத்தவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சகலமும் படைத்தவரே. ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம். மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம். உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. ஓசன்னா பாடிடுவோம் நான், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம். மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சகலமும் படைத்தவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சகலமும் படைத்தவரே. ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம். மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம். உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம். உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா பாடிடுவோம். மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே, மகிமையின் ராஜாவுக்கே, மகத்துவ தேவனுக்கே. ஓரி மாமா மாமா சே, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் சேர்ந்து என்னோட
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம், விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வணங்கிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே இயேசுவே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடவே, முழங்கால் யாவுமே வணங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீ, முடிவில்லா
ராஜ்யம் மருள திரும்பவும் வருவே நன்றி ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவோ ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவோ ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த ஆராதனையும் பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை மூலியமாக எங்களோடு பேசினதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தூய நல்ல பிதாவே. தொடர்ந்து நம் தேவனை ஆராதித்தோம், கர்த்தரை நாம் உயர்த்தினோம். தொடர்ந்து நாம் நம்முடைய தேசத்துக்காகவும் தொடர்ந்து நம்முடைய திருச்சபைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஸோ அந்த நேரத்திலும் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 2021 ஆண்டுக்குள்ளாக நீர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே சமாதானத்தோடும் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அப்பா அவர்கள் அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவரே இப்படியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே இப்படியாக அதிகாரிகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அகோங் ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் மற்றும் அவர் கீழே இருக்கிற கேபினெட் மந்திரிகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, மக்களுடைய தேவைகளை சந்தித்து செயல்படுகிறவர்களாக நீர் அவர்களை மாற்ற முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே அப்பா இப்படியாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஆண்டவரே சேவை செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கட்டளையிட முடியாது கூட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே பரவி கொண்டு இருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸிலிருந்தும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய கரம், உம்முடைய சமாதானத்தின் கரம், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த முடியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தில் இருக்கிற பொருளாதார காரியங்களிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த 2021 ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாக எங்கள் தேசத்திலே ஆண்டவரே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே இப்படியாக இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளில் இருக்கக்கூடிய போதகர்கள் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே தலைவர்கள் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே அப்பா இப்படியாக விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலும் நாங்கள் எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம். திருச்சபையில் உள்ள ஆண்டவரே சபை தலைவருக்காகவும் ஆண்டவரே போதகர்களுக்காகவும் ஆண்டவரே வீட்டைக்கூட்ட தலைவர்கள் ஆண்டவரே சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஆசிரியர்களுக்காக வருகிறோம். வாலிப தலைவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தின் கரம், உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான கரம் கூட இருந்து இந்த வருடம் முழுவதுமாய் நடத்த முடியாது எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரை கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவரே, இப்படியாக சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறும்படியாக கர்த்தாவே அதற்கு ஏற்ற வழிகளை எங்களுக்கு நீர் காண்பிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. தொடர்ந்து இந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறும்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். யோவான்
6ஆம் அதிகாரத்திலே வசனம் 53வது வசனம் தொடங்கி 58வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நம் தேவனுடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமுமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே நாம் சற்று நம்மளை தியானித்து நாம் தொடர்ந்து தேவனுடைய திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மளை நாம் ஆயத்தப்படுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 2021ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட நடக்கும்படியாக, அவரோடு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட பரிசுத்தமாய் நாம் வாழும்படியாக இந்த 2021ஆம் ஆண்டிலே தேவனுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஜீவ வழியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஜனவரி முதல் வாரத்திலே நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த நற்கருணையிலே பங்கு பெறுவதற்கு நம்ம ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருக்காக இந்த 2021ஆம் ஆண்டிலே நான் முழுமையாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரோடு நாம் நிலைத்திருக்கிறவர்களாக, அவருடைய அன்பிலும் அவருடைய வழி நடத்துதலிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அவர் சொல்லுகிற விதத்திலே தேவ வசனத்தின் அடிப்படையிலே சத்தியத்திலே நடக்கும்படியாக நம்மளை நாம் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மளை வழி நடத்தும்படியாக இந்த நேரத்தில் நமக்குள்ளாக இருக்கிற எல்லா குறைகள் குற்றங்களை நாம் கிருபையாக ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்து நாம் மனம் திரும்புவோம். நாமும் நம் குடும்பம் அனைவரும் நாம் இந்த நேரத்தில் நம்மளை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வருகிறோம். இந்த நற்கருணையிலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே நீர் எங்களுக்காக பலியானீர். ஆனாலும் கூட ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கென்று வாழ முடியாது உங்களுடைய சித்தத்தை செய்ய முடியாது எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 2021ஆம் ஆண்டிலே எப்பொழுதும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவும், ஆண்டவரே உம்முடைய வசன சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும், ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய முடியாது எங்களை ஆண்டவரே நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த தீர்மானத்துக்குள்ளாய் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக இந்த அப்பத்திலே நாம் பங்கு பெறுவோம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக இந்த பாத்திரத்திலே நாம் பங்கு பெறுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம் தேவனுடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றோம். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். அடுத்ததாக நமக்கு சிறுவர்களுக்கான வகுப்புகள்
இந்த ஜனவரி மாதம் தொடங்கி அது ஒவ்வொரு சனிக்கிழமை 6 மணிக்கு 4 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த கிளாஸ் ஜூமில் நடைபெறும். அதே போல் 5 வயது தொடங்கி 13 வயதுக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு இந்த சிறுவர்களுக்கான இந்த வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர்கள் தவறாமல் அந்த கிளாஸில் கலந்து கொள்வதற்கு தேவனை குறித்து இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ள நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையிலே நம்முடைய ஜெப கூட்டம் வழக்கம் போல் அது நடைபெறும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் சபையில் இருக்கிற அனைவரும் இந்த ஜெப கூட்டத்திலே ஜூம் மூலியமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஜனவரி மாதத்திலே தேவன் பேசுகிறவர் என்ற தலைப்பிலே அநேக காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். தொடர்ந்து நாம் தேசத்துக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சபையார் யாவரும் இதில் நீங்கள் ஒருமனமாக முடிந்த அளவுக்கு இதில் எங்களோடு கூட கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்ததாக வாலிபர்களுக்கான சிஜி, ஸோ அது ஃப்ரைடேயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு அது நடைபெறும். ஸோ தவறாமல் வாலிபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் நீங்கள் அந்த வாலிபர்களே அந்த ஜூம்லே கலந்து கொள்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்த முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய சபையுடைய வாட்ஸ்அப் வாலிபர்களோட வாட்ஸ்அப் இருக்கிறது. ஸோ அதுக்கு அப்புறம் தொடர்ந்து சபையுடைய மெயின் வாட்ஸ்அப் நம்முடைய தமிழ் மினிஸ்ட்ரியோட வாட்ஸ்அப் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டைக்கு கூட்டவர்கள் தலைவர்களுக்கான வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு அநேக செய்திகள் நம்ம சபை மக்களை உற்சாகப்படுத்த முடியாது, ஆவிக்குரிய காரியத்தில் அவர்களை பலப்படுத்த முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா சங்கீதங்களில் இருந்து சில வசனங்கள் தியானித்து அதில் உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து அதெல்லாம் நீங்கள் தியானித்து நீங்கள் தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே நீங்கள் வளருவதற்கு நீங்கள் அதற்கு நேரத்தை செலவிடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சபை குறித்து எப்போ திறப்போம் என்பதை குறித்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. தொடர்ந்து அதற்காக ஜெபம் செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கான வழிகளை திறப்பார். ஸோ அது நடக்கிற சூழ்நிலையில் நாம் உங்களுக்கு அதை குறித்து நாங்கள் அறிவிப்போம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நீங்கள் கீழே பார்த்தீங்க சொன்னாக்கா அங்கே அக்கௌண்ட்டில் அந்த மே பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ சபையார் யாவரும் நீங்கள் காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் பேங்கிங் செய்யலாம். அல்லது நீங்கள் திரு சபையில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் அதை எங்கள்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், எந்த நாளில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பலவிதமான வழிகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களையும் நீங்கள் செலுத்துவதற்கு நாம் கர்த்தருக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகங்களை நாம் உண்மையாக கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த 2021ஆம் ஆண்டிலே தேவன் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை எல்லா சிச்சுவேஷனிலும் ஆண்டவர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஸோ அந்த அடிப்படை நம்பிக்கையிலே இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காணிக்கை தசம பாகங்களையும் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நம்ம ஒரு விசுவாசத்தோடு அதை நாம் செலுத்துவோம். மெய்யாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வேலையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நேரத்திலும் முக்கியமான நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். ஜனவரி முதல் வாரத்திலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை தேவன் நம்மளோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி நாம் ஆவலோடும் ஆயத்தத்தோடும் இந்த நேரத்தை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்திலும் நம் மத்தியிலே இருக்கிற பாஸ்டர் கலை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலே இந்த கிருபையை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து சபை தலைவர் மற்றும் சபை தலைமைத்துவத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு சபையில் உள்ள ஹோம் ஃபெலோஷிப் லீடர்ஸ் மற்றும் சபை உறுப்பினர் உங்கள் யாவருக்கும்
கர்த்தருடைய நாமத்திலே எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நம்மளோடு கூட வருகிறார். அன்பானவர்களை, நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் தொடர்ந்து இந்த 2020 நம்மை அருமையாய் வழிநடத்தி இந்த புதிய வருடத்தை காணும்படிக்காக நம்மை நன்மைகளினால் முடிசூட்டி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிக்காக, அவருடைய சத்திய வசனம் நம்மளோடு பேசும்படிக்காக தேவன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதனால விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கும்படிக்காக, ஆண்டவரே உமது கிருபை எங்களை நடத்தும்படிக்காக, உமது அன்பு எங்களை ஆண்டவரே இந்த வருடத்திலே தொடர்ந்து நடத்தும்படிக்காக, ஆண்டவரே உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடும்பத்தோடு அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அப்பா எங்களோடு பேசும் என்று அப்படியே முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உமது வசனம் ஆண்டவரே பேசப்படுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதம் ஆண்டவரே உமது வசனம் ஆண்டவரே ஜீவன் உள்ளது ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உமது வசனம் ஆண்டவரே இருபுறமும் எந்த கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கருக்குள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உமது வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே உமது வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசுவீராக, உமது வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் ஓடும்படிக்காக ஆண்டவரே உமது வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே நாங்கள் சிறுக நீர் பெருகும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். பேசுகிற என்னோடும் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் ஆண்டவரே நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே நமக்கு இந்த ஜனவரி மாதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 84வது அதிகாரத்திலே 11வது வசனத்தின் கடைசி பகுதியை நம்முடைய இந்த ஜனவரி மாதத்திற்கான தியான வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். முழு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் இன்று தியானிக்க போகிற பகுதி என்னன்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நேராக உத்தமமாய் நடக்கிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் அவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும்படிக்காக ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் உன்னதமானவர், நீதி உள்ளவர், உத்தமம் செய்கிற கர்த்தராக இருக்கிறபடினாலே தன்னுடைய பிள்ளைகளும் அவருடைய சாயலிலே இருக்கும்படிக்காக ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம மனிதருடைய பார்வையிலும் அநேக நேரத்தில் நம்ம நல்லவர்களைப் போல காட்சியளிக்கலாம் மனிதர்களின் பார்வைக்கு. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றார், மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் நாம் உத்தமராய் இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். அன்பானவர்களே, நான் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட பிரியப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். பவுல் தன்னுடைய சீஷனாய் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையை கூறுகிறார். அந்த ஆலோசனையில அவர் முக்கியமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுகிறேன். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ தேவனுக்கு முன்பதாக நீ உத்தமமாய் இருக்க நீ ஜாக்கிரதையாயிரு. ஏனென்றால் தேவன் பார்க்கிறார், ஆண்டவருக்கு முன்பாக நீ உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அன்பு மகனே, நீ உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய சமூகத்திலே நீ உத்தமமாய் இருக்க ஜாக்கிரதையாயிரு என்று ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நீயும் நானும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நாம் வாசித்த 84வது சங்கீதத்திலே கூட அவர் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது.
நீ தேவனுக்கு முன்பதாய் உத்தமமாய் இருக்கும் பொழுது அதன் பலனை நிச்சயமாய் அடைந்தே தீருவாய் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆண்டவர் தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நீ அவருக்கு உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறோம், ஏன் நான் ஆண்டவருக்கு நம்ம உத்தமமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மளை சில ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே நாம் அவரிடத்திலிருந்து பொருட்களையோ இல்ல அநேக சுகத்தையோ ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டதினாலே நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று யோசனை இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்டதினாலே நீங்கள் அவருக்கு உத்தமமாய் இருக்கிறது மிக உத்தமமான ஒரு நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் இன்னும் முக்கியமான ஒரு காரியம், அந்த நன்மை உங்கள் வாழ்க்கையிலே வராமல் இருந்தாலும் அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் வசனம் சொல்லுகிறது. யோபு 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்களானால் 1வது அதிகாரம் 1வது வசனம், நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா உஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் உத்தமமாய் பொல்லாப்புக்கு விலகுகிறான். நீங்க பார்த்தீங்கன்னா அவன் அநேக ஆஸ்திகளை உடையவனாக இருந்தான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் மற்றும் திரளான பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். வேதத்தில் நீங்க பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். ஆசீர்வாதங்களில் எல்லாம் நிறைவாய் பெற்றவனாய் இருந்தான். கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லோரிலும் அவன் பெரியவன் என்று 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரின் வெளிச்சத்திலே நடந்து நீதி உள்ளவனாய் இருந்த அவன், வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவானாய் இருந்தான். 29வது வசனம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவனாக இருந்தான். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் அபிஷேகத்திலே நடந்தவனாக இருந்தான். ஜனங்கள் மத்தியிலே மரியாதையும் அநேக கனத்தையும் உடையவனாக இருந்தான். 29வது வசனத்தில் நீங்க 7வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். எல்லோரிடத்திலும் மிகுந்த ஒரு மரியாதையும் கனத்தையும் உடைய ஒரு பெரிய ஒரு தகுதி உள்ளவனாக அவன் இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிற உத்தம இருதய உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டதினாலே, அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினாலே தானே அவன் உன்னை பின்பற்றுகிறான் என்று பிசாசானவன் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சொல்லுகிறான். நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளை உத்தமனாய் இருக்கிறான் என்பதை தேவன் சந்தோஷத்தோடு சொல்லுகிறார். அப்ப பிசாசானவன் என்ன சொல்றான் தெரியுமா? மறுபடியும் வாசித்து பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அதனால தான் அவன் சம்பத்து பெருகிற்று, அவன் ஆசீர்வாதத்தில் இருக்கிறான், அதனால தான் உத்தமமா நடந்து கொள்ளுகிறான் என்று சாத்தான் என்ன பண்றான்? ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, ஆண்டவர் நீ அவனை சோதித்து பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரே நாளிலே அவனுடைய ஆஸ்திகள் அளிக்கப்படுகிறது. அவனுடைய பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அவன் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், அவன் உத்தமத்திலே அவன் உறுதியாக இருக்கிறான். கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள், அவன் உத்தமத்திலே மிகவும் உறுதியாக இருக்கிறான். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்தில் அவனுடைய மனைவி அவனை பார்த்து இப்படியாக கேட்கிறாள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, எல்லாம் இழந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிலை நிற்கிறீரோ?
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். வேதத்துல பாத்தீங்க, அவன் என்ன மனைவி உனக்கு எல்லாமே இழந்து போயிட்டு இதுவரை இன்னும் ஏன் உத்தமமா நடந்து கொள்கிற அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும் பொழுது அவன் மறு உத்தரவாக என்ன தெரியுமா சொல்றான்? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மைகளை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. வசனத்துல பாத்தீங்கன்னா எப்படி உத்தமமா இருக்கிறான் தெரியுமா? நன்மைகளை பெற்றுக்கொண்டதினாலே அல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி குறைவற்றவர்களாய் உங்களை மாற்றி இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு உத்தமமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த 2021 உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற வேண்டுமா? கர்த்தருடைய உத்தமத்திலே நிலைத்திருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் பணத்தில் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் பொருளில் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் படிப்பில் காரியங்களில் இல்லை, கர்த்தரிடத்தில் உண்டு என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய அந்த நாமத்தை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய உத்தமத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துட்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் நாம் மாறும்படிக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுத்து நம்மை குற்றமற்றவர்களாய், அதாவது வேதத்தில் நீங்க சொல்லப்படுங்க உத்தமன் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் நம்ம படித்த வேத பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா blameless, குற்றமற்றவர்களாய் நம்மை மாற்றினாராம். உத்தமர்கள் யாருன்னா குற்றமற்றவராக ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை உத்தமனாக மாற்றி இருக்கிறார். முதலாவது நான் சொன்னது போல, முதலாவது மனிதனிடத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச பிரியப்படுகிறேன். முதல்ல இந்த பகுதிகளை பார்த்துருவோம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இல்லாமையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று பவுல் சொல்லுகிறார். நான் எவ்வளவு உத்தமமா அதாவது நடந்து கொண்டேன், என்னுடைய நடை, எங்களுடைய செயல்கள், அதாவது உத்தமமாய் நடக்கிறது என்றால் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நான் எவ்வளவு உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்று தெசலோனிக்கிய ஜனங்களுக்கு அவர்கள் எப்படி சாட்சிகளாக இருந்தார்கள் என்பதை குறித்து பவுல் மிகவும் தைரியமாய் அவர்களிடத்திலே அந்த கடிதத்தில் எழுதுகிறார். நான் எவ்வளவு உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மனிதருக்கு முன்பதாக நாம் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல. அதனாலதான் மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன்மார்கள் தன் மனைவி இடத்துல நீ வந்து அன்பு கூற வேண்டும் முழு இருதயத்தோடு என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பிள்ளைகளை அவர்கள் எப்படி நேசிக்க வேண்டும், சபையிலே ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நம்ம எவ்வளவு உத்தமமாய் இருக்க வேண்டும். தலைவர்கள், ஊழியர்கள் யாரையும் பார்க்காம, அநேக நேரத்தில் மலேசியர்களாக இருக்கிறோம், மலேசிய தேசத்தின் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் நம்ம உத்தமமாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனிதரிடத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும். எது வரைக்கும் உத்தமமாய் இருக்க வேண்டும்? வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே சபைக்கு பவுல் 2வது வருகையை குறித்து நிறைய காரியங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். 2வது வருகையின் பொழுது நாம எப்படியா இருக்க வேண்டும், என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்த அநேக காரியங்களை இந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு எழுதுகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். 3வது அதிகாரம் 13வது வசனத்தில்,
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படின்னா, பிதா வர்ற வரைக்கும் உங்கள் உபத்திரவத்திலே, உங்கள் பிரச்சனையின் பொழுது யோபு எப்படி உறுதியா இருந்தானோ அதை போல நீயும் நானும் உறுதியா இருக்க வேண்டும். நம்முடைய உத்தமத்திலே நடக்க வேண்டும். எதுவரை தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு வரும் வரை, தேவனுடைய வருகை இருக்கும் வரை, நம் இறுதி வரை அந்த உத்தமத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுவரைக்கும் உங்கள் இருதயங்களை யாரு? தேவன் சிறப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது ஜெபம் செய்வோம். அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உத்தமத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்ம அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், அநேக நம்முடைய நண்பர்கள், உலகத்தின் ஆசைகள் நம்ம என்ன பண்ணுங்கன்னா, தேவனுடைய உத்தமத்தில் நடக்க முடியாதபடிக்கு நம்மளை வேற திசைக்கு திருப்ப பார்க்கிறது. அநேக நேரத்தில் நமக்கே அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம உத்தமமா இருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா, வேதத்தின்படி நீயும் நானும் நடக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு சிறிய கதை எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு வயதான மூதாட்டியார் பிரிட்டிஷ் தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திலே கப்பல் பயணத்திற்கு போகிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்களாம். அவர்களுடைய சிறு வயதிலே அவருடைய மகன், மூத்த மகன் மரித்து போய்விட்டாராம். அவருடைய இளைய மகன் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதுனாலே அவர்கள் கப்பலில் ஏறி அந்த பயணத்தை தொடர்ந்து அந்த மகனை பார்க்கும்படிக்காக பல வருடங்கள் கழித்து போய் பார்க்கும்படிக்காக ஆயத்தப்படுத்தினார்களாம். அந்த நேரத்திலே கப்பல் ஏறுகிற அந்த சமயத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய புயல் காற்று, கப்பல் மூழ்கி விடுமோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர் ரொம்ப வயதானவர்களாம் வர வேணாம் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வயதான பாட்டி, நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க, கப்பல் அலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, நீங்கள் பத்திரமாய் போய் சேர வேண்டும் என்றால் இந்த படகுல நீங்கள் இந்த கப்பலில் நீங்க போகிறது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த வயதான மூதாட்டி சொன்னார்களாம், நான் பத்திரமாக அமெரிக்க தேசத்துக்கு போய் சேர்ந்தால் என்னுடைய இளைய மகனை பார்க்கிறேன், நான் நடுவழியிலே மரித்து போனால் என்னுடைய மூத்த மகனை பரலோகத்திலே நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய உத்தமத்திலே நான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன், நான் நிச்சயமாக பரலோகத்திற்கு சென்றடைவேன் என்ற உறுதியோடு அவர்கள் போனார்களாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறுதி இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய உத்தமத்திலே நடக்கிறதிலே எந்த ஒரு காரியத்தையும் நாம் விட்டு கொடுக்க கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே பிறரை பிரியப்படுத்த, பிறரை நம்ம சார்ந்து கொள்ள, பிறரை நம்ம பிரியப்படுத்த நம்ம என்ன பண்ணுகிறோம், அநேக நேரங்களிலே நம்ம உத்தமத்தை இழந்து போகிறதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த உத்தமத்தில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்முடைய வெளிச்சத்தை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்கள், நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உத்தமமாய் நடந்து கொண்டார் என்று வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க வேதத்தில் நீங்க நன்கு வாசித்து பார்த்தீர்களானால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ், அவனுக்கு பணம் கிடைச்சிருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆனா பணம் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருந்து அவன் பணத்தை பெற்றுக் கொண்ட பிறகு அவன் என்னதுமா சொல்றான், குற்றமில்லாத அந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். அவர் உத்தமனாய் இருந்தார், நான் உத்தமம் இல்லாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பணத்தை மறுபடியுமாக தேவாலயத்தில் தூக்கி எறிகிறான். ஏன் தெரியுமா? தேவன் உத்தமமாய் நடந்து கொள்கிறார். நீங்க வாசித்து பாருங்கள், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொள்கிறான், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பிலாத்தினிடத்திலே கொண்டு போய் விடுறாங்க. பிலாத்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு பிலாத்து சொல்லுகிறான், இந்த மனிதனிடத்திலே ஒரு குற்றத்தையும் நான் காணேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவன் குற்றம் இல்லாதவராக உத்தமராக இருந்தார். நமக்கு அவர் ஒரு முன் உதாரணமாக, அவர் எப்படி தேவனுக்குள்ளாக எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அதை போல வாழும்படிக்காக நம்மை அழைத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக பிரியப்படுகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன்
உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கேடகமும் பாதுகாப்புமாக இருக்கிறார். ஒன்றாவது காரியம், தேவன் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கேடகமும் பாதுகாப்புமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீ உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் உனக்கு கேடகமாக, உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அநேக நேரத்திலே உலகத்தின் பிரகாரம் நமக்கு எதிர்ப்பு வரலாம். நீ உத்தமமாய் நடக்கிறதுனாலே உனக்கு ஆசீர்வாதம், அநேக நேரத்தில் உலகம் சொல்லுகிற ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கிறது. உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தேவன் நமது கேடகமாய் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யாரும் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டுமா? உங்களுக்கு தேவன் கேடகமாய் இருக்க வேண்டுமா? நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்மை உத்தமமாய் காத்துக் கொள்ளுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவது, நீ நீதிமான்களாய் நீதிமான்கள் காக்கப்படுவதற்கு, தேவனுடைய கேடகமாய் இருப்பதற்கு நீ உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவன் நமது பாதுகாப்பாய் இருக்கிறார். கேடகம்னா யுத்த வீரன் கையிலே தன்னை பாதுகாக்க கொண்டு போகிற ஷீல்ட். அந்த கேடகமாய் தேவனே நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாவித பாதுகாப்பலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இன்னொரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 2:21 நான் வாசிக்கிறேன். செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். நீ நன்மைகளை போஷிப்பாய். நீ உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது, நீ உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது நீ தேவனுடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். நீ தேவனுடைய நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். அன்பானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 84:11 வசனத்தில் சற்று முன் நாம் வாசித்தோம். நம்முடைய கருப்பொருளும் அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த 84வது சங்கீதத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அப்படின்னா அது வழங்காமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக கொடுப்பார். உத்தமமாய் நீ நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே நன்மையாய் எல்லா காரியங்களும் நடக்கும். அதனாலதான் சங்கீதம் 23 சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆண்டவரே நான் உனக்கு உத்தமமாய் உண்மையும் மாயும் இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உனக்கு பிரியமான வகையிலே நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு தீவிரியும் அப்படி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவர்கள் நிச்சயமாக நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். 2 சாமுவேல் இந்த பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். 2 சாமுவேல் 22. தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி பாடலை பாடுகிறான். இந்த 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் நீதிக்காக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்று சொல்லுகிறான். அந்த ஜபத்தில் அவன் சொல்றான், என் ஆண்டவரே நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தீர், என் சத்துருக்கள் முறிந்து ஓடி போனார்கள். ஏன் தெரியுமா ஆண்டவரே? நான் உனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டேன். அதனாலே ஆண்டவரே, என் சத்துருக்களை நீர் ஆண்டவரே எனக்கு விலக்கி என்னை காத்து கொண்டீர். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், என் கையின் சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினீர், என் சத்துருக்களுக்கு சரி கட்டினீர். ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு சரியான காரியத்திலே எனக்கு அதிலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுத்தீர், எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீர். ஏன் தெரியுமா ஆண்டவரே? நான் உமக்கு உண்பதாக உண்மையாயும் நீதியாயும் உத்தமமாயும் நடந்து கொண்டபடியினாலே. தொடர்ந்து அவன் என்னதமா சொல்றான்? கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் ஒரு பொழுதும் ஆண்டவரே உனக்கு துரோகம் பண்ணினது இல்லை.
ஆண்டவரே உமது வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் நடந்தது இல்லை, உனக்கு துரோகம் பண்ணினது இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது நன்மைகளை நிச்சயமாய் அடைந்தே தீர்வோம். தேவன் நமக்கு நிச்சயமாக ஜெயத்தை கட்டிடுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு சத்துருக்களை ஆண்டவர் சரி கட்டினார், உங்களுக்கு எதிராய் வரும் அம்புகளுக்கு அவரே உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ அவருக்கு உத்தமமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க உத்தமமாய் நடந்து கொள்ளுகிற ஒரு தம்பதியர்கள் தேவனுடைய திட்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த அவர்களை பயன்படுத்துகிறார். தேவன் யாரை பயன்படுத்துவார் என்றால் உத்தமமாய் நடக்கிறவர்களை. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் உத்தமமாய் இருந்தான், ஆண்டவர் அவனை கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அதை போல இங்கே லூக்காவிலே ஒரு தம்பதியர்கள் இருந்தார்கள். அதை நாம் வாசிப்போம். யூதயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா எனும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா எனும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்ட இந்த தம்பதி வயது சென்றவர்கள், ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாக வனாந்தரத்தில் வழிகளை ஆயத்தப்படுகிற யோவானுடைய எலியாவின் அந்த சத்தம், யோவான் ஸ்நானகன் பிறக்கும்படிக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்துகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, 400 வருடம் தேவனுடைய வார்த்தை யாருக்கும் வெளிப்படாத சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையும் உத்தமம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசத் தொடங்கினார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஒரு சில நபர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நீங்க உத்தமமாய் இருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் தேவனுடைய திட்டத்திலே இணைந்து செயல்பட வேண்டுமா? தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமா? நீங்கள் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 400 வருட இறைவேளைக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, சகாரியாவோடு மட்டும் பேசல. நீங்க பார்த்தீங்கன்னா, தேவாலயத்திலே சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பற்றி இந்த வேதம் சொல்லும் பொழுது 2வது அதிகாரத்தில் 25வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் 25. அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, யார் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிற கூட்டத்தை ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர்களோடு தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் இடத்திலே தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. உத்தமனாய் இருக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய திட்டம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். 1வது காரியம், நீங்கள் உத்தமனாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். 2வது, நீங்கள் உத்தமனாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறும். 4வது, இங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 11:20, மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உத்தமமாய் நடந்து கொள்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தம வசனம் சொல்லுகிறது 20வது வசனம், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தமமாய் நடந்து கொள்வர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதனை படைத்ததை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். மனிதர்களை அழிக்கும்படிக்காக தேவன் யோசிக்கிற நேரத்திலே நோவாவுக்கு
தேவனின் கண்களிலே தயவு கிடைத்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவன் நீதி உள்ளவனும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாய்ப்பட்ட பிரியமானவர்களாய் நீங்க இருக்க வேண்டுமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் இருக்க வேண்டுமா? நீங்கள் தேவனுடைய உத்தமத்திலே நடந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சங்கீதம் 119:1, சங்கீதம் 119:1, இது வேதத்திலே மிக அதிக நீளமான அதிகாரம். இந்த அதிகாரம் வேதாகமத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியம். இதில் முதல் வசனமே எப்படி திரும்ப ஆரம்பிக்குது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்திற்கு பயந்து அதன்படி நடக்கிற உத்தமர்கள் பாக்கியவான்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நான்காவது காரியம், உத்தம மார்க்கத்தார் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கடைசி காரியம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 15, தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 1-2 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நாம் கர்த்தருடைய வீட்டிலே அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? யார் அதிலே தங்க முடியும்? யார் அதிலே நித்தியமாய் வாழ முடியும்? தேவனுடைய பரலோக வீட்டிலே யார் யார் தங்க முடியும்? தேவனுடைய பிரசன்னத்திலே யார் யார் நிலைத்து நிற்க முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. தேவனுடைய சமூகத்திலே நாம் நிலை நிற்க வேண்டுமா? நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 1வது சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கர் என்னைக்குமே நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்பது இல்லை. ஆனால் உத்தமமாய் நடந்து கொள்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் நாம் நிலைத்து நிற்போம். அன்பானவர்களை, நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். மனிதர்கள் உங்களை தள்ளிவிடலாம், ஆனால் தேவன் உங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவன் சமூகத்திலே இருக்கிறவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, 119வது சங்கீதம் நீங்க வாசித்து பாருங்கள். 80வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயத்தை உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது என்று ஜெபம் பண்ணுகிறான். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது என்று ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்தை போல இந்த வசனத்தை எழுதுகிறான். ஆண்டவரே, இருதயம் உமக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்கட்டும், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனது சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு உத்தமமாய் இருக்கும் பொழுது, அன்பானவர்களே, மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன், நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனால் பாதுகாக்கப்படுவோம். அவர் நம்முடைய கேடகமாய் இருப்பார். நம்பர் 1. நம்பர் 2, நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய நன்மைகளிலே நாம் திருப்தி அடைவோம், அதை பெற்றுக் கொள்வோம். 3வதாக, நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய திட்டத்தை அறிந்து, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படிக்காக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 4வது, நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுக்கு பிரியமாய் இருப்போம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். 5வது, நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருப்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலே, இந்த வருடத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். தொடர்ந்து, ஆண்டவரே, உமது உத்தமத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நான் மனிதனை பிரியப்படுத்த அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனை பிரியப்படுத்தும்படிக்காக மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் உத்தமமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமது நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே கண்டடைகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே யோபுவை போல பிரச்சனைகள் வந்தாலும் நான் என் உத்தமத்திலே நிலைத்திருப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வருடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே,
அப்பா உமது வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே உத்தமத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் கேடகமாயிருப்பீர். ஆண்டவரே நாங்கள் உத்தமத்திலே நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை நன்மைகளினால் முடிசூட்டி நடத்துவீர். ஆண்டவரே நாங்கள் எங்கள் உத்தமத்திலே இருக்கும் பொழுது தேவ திட்டத்திலே ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடக்க ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீர். ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் இருக்கும் பொழுது உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆண்டவரே நாங்கள் உமது உத்தமத்திலே இருக்கும் பொழுது உமது சமூகத்திலே நாங்கள் நிலை நிற்று ஆண்டவரே நாங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீர் என்று சொல்லப்பட்ட இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த 2021 ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் எங்களுக்கு இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமது உத்தமத்திலே நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொண்டு உமது உத்தமத்திலே நாங்கள் நிலை நின்று ஆண்டவரே உமது உத்தமத்திலே ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் யோபுவை போல பற்றிக்கொண்டு ஆண்டவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய ஆவியானவரே எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று தாவீது சொன்னது போல் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு பிரியமான வகையிலே எங்களை நடத்தும் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான உத்தம ஆண்டவரே பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் மாற ஆண்டவரே வேதத்தின்படி எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே உமது வழி நடத்துதல் எங்களை நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது பலத்திலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா உத்தமத்திலும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். சகலத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். மெய்யாகவே தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறவர்களாக கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்படியாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம அவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுதே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அப்படி அந்த வகையிலே நாம் தேவனோடு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கும்படியாக நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நிச்சயமாய் தேவன் நம்ம இந்த செய்தியின் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை பேசியிருப்பார். அதை நாம் ஒப்பு கொடுத்து இந்த வருடம் முழுவதும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துவதாக நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் இறுதி ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இன்னும் முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்பொழுதும் போல வழக்கம் போல 6 மணிக்கு நடைபெறுகிற அந்த ஆராதனை மறுபடியுமாக இந்த அடுத்த வாரம் தொடங்கி ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி காலை 9 மணிக்கு அந்த ஆராதனை நடைபெறும். அது யூடியூப்பில் வழக்கம் போல் 9 மணிக்கு ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம காலையில் 9 மணிக்கு நம்ம அந்த யூடியூப்பில் அந்த ஆராதனை நடைபெற்று கொண்டு வந்தது. சில காரணத்தினால் நம்ம அதை 6 மணிக்கு நம்ம மாலையில் மாற்றினோம். மறுபடியுமாக இந்த வருடம் தொடங்கி அடுத்த வாரத்திலிருந்து அந்த ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். காரணம் நம்மளுக்கு 11 மணிக்கு பிள்ளைகளுக்கான சிறுவர்களுக்கான ஜூம் மீட்டிங் இருக்கிறதுனால எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு நம்ம காலையில் அந்த ஆராதனையை 9 மணிக்கு நடத்தும்படியாக நம்ம தீர்மானித்திருக்கிறோம். சபையார் யாவரும் இதை நீங்கள் கருத்தில் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆரம்பித்த முடிவு வரையும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி. ஆண்டவரே எப்படி இந்த 2020ஆம் ஆண்டில் எங்களை வழி நடத்தி வந்தீரோ அதே போல இந்த 2021ஆம் ஆண்டிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களை வழி நடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கலைக்காக வருகிறோம். அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஊழிய பாதையை விசாலமாக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் அவர்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம், நன்மையின் கரம், கிருபையின் கரம் அவளோடு கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாக
கர்த்தர் தொடர்ந்து இந்த 2021 ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இங்கு சொன்ன நல்ல பிதாவே, தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். FGA தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.